காலங்களை புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை துவங்கிறேன் ஒன்றுமில்லாமல் திருப்தியாய் என்னை நிறைத்தீ துவங்கிறேன் ஒன்றுமில்லாமல் திருப்தியாய் என்னை நிறைத்தீ நீர் உண்மையுள்ளவர் நன்மைகள் செய்பவர் கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர் நீர் உண்மையுள்ளவர் நன்மைகள் செய்பவர் கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர் அன்று சொந்தமே கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீ தலை குனியாமல் என்னை உயர்த்தினீ தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீ இயேசுவே தலை குனியாமல் என்னை உயர்த்தினீ நீ உண்மையுள்ளவர் நன்மைகள் செய்பவர் கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர் நீர் உண்மையுள்ளவர் நன்மைகள் செய்பவர் கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர் ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே ஏங்கி பார்த்த நன்மைகள் அன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே குறைவிலும் உண்மையா என்னை நடத்தினீ உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீ குறைவிலும் உண்மையா என்னை நடத்தினீ இயேசுவே உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீ நீ உண்மையுள்ளவர் நன்மைகள் செய்பவர் கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர் நீ உண்மையுள்ளவர் போதித்து நடத்தும் கர்த்தர். அல்லேலூயா. நமக்கு தேவன் இந்த மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனம். பிரயோஜனமாய் இருக்கிறவதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற
உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஒன்று போதிக்கிறார், இன்னொன்று நடத்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நடத்துகிறார். அருமையானவர்களே, இதே வசனத்தை சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன். ஆமென். அதை இப்போ தேவன் கொஞ்சம் அதிகமாக உரிமை எடுத்து சொல்கிறாரு. பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து, பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். பிரயோஜனமானவைகளை நமக்கு போதிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, வாழ்க்கைக்கு தேவையான போதனைகள் அல்லது வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள் இந்த உலகத்தில் பல இடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ஆண்டவரிடத்தில் பிரயோஜனமான போதனைகள் கிடைக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சிலர் பாருங்க, அவங்க என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு மற்றவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றவங்க என்ன கோர்ஸ் எடுத்துருக்குறாங்களோ அல்லது எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த மாதிரி எடுப்பாங்க. ஆனால் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு தனித்தன்மையை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு தனி ரூட்டை வச்சிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் தனித்தனியாய் போதிக்கிறார். எப்படிப்பட்ட போதனை? பிரயோஜனமுள்ளவைகள். அல்லேலூயா. ஆமாம். ஏனதானே ஒரு ஏதோ ஒன்று படிக்கணுங்கிறதுக்காக இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க படிச்சிருக்கிறது ஒன்று, ஆனால் வேலை செய்கிறது ஒன்று. காரணம் என்னென்னா, அது பயன்படாமல் அந்த படிப்பு அவங்களுக்கு போய்விட்டது. அருமையானவர்களே, தேவன் நடத்துகிறவர், பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் ஆமென், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கும்போது வலதுபுறம் போகிறது சரியா இடதுபுறம் போகிறது சரியா நீ தெரியாது இருக்கிற வேளையில் ஆண்டவர் எப்படி போதிக்கிறாராம்? வழி இதுவே, இந்த வழியில தான் நீங்கள் என்ன செய்யணும், நடக்கணும்னு உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற ஒரு வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். பிரயோஜனமானவைகளை நமக்கு போதிக்கிற தேவன். நீ இந்த வழியில தான் நடக்கணும், நீ இதை தான் செய்யணும், இந்த பாதையில தான் நடக்கணும்னு கர்த்தர் நம்மளோட பேசுவார், நமக்கு உணர்த்துவார். நம்ம இடதுபுறமோ வலதுபுறமோ சாயும் போது
வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கும். அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க விரும்பினோம்னா அவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு போதிப்பார். நமக்கு கன்ஃபியூஷனஸ் இல்லாமல் நம்மை நடத்துவார். இடதுபுறத்தில் போகவா வலதுபுறத்தில் போகவான்னு நம்ம குழம்புகிற நேரத்தில் கர்த்தரிடத்தில் போய் நம்ம குழப்பத்தை தீர்த்து கொள்ளலாம். அல்லேலூயா. பாருங்க, ஈசாக்குக்கு 20 வருஷம் குழந்தை கிடையாது. ஈசாக்கு தன் மனைவிக்காய் ஜெபித்தான். அப்படி ஜெபித்த போது ஆண்டவர் ஈசாக்கின் மனைவிக்கு இரட்டை குழந்தைகளை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த இரட்டை குழந்தைகளும் 2 சந்ததியாக இருக்கிறது. அது வயிற்றுக்குள்ளே கிடந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. உடனே அந்த தாய் என்ன செய்தாள்? அதை போய் என்ன செய்தாள்? தேவனிடத்தில் விசாரித்தாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த ரெபெக்காள் எப்படி இருந்திருக்கா பாருங்க. தேவன் மேலே ஒரு விசுவாசம் இருந்திருக்கு அவளுக்கு. அந்த காலத்தில் சபையும் கிடையாது, ஆராதனையும் கிடையாது, கடவுள் யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் ரெபெக்காள் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்ததுனால அவள் கர்த்தரிடத்தில் போய் இந்த காரியம் என்ன என்று என்ன செய்தாள்? விசாரித்த போது கர்த்தர் அவளோடு பேசினார். கர்த்தர் அவளுக்கு போதித்தார். உன் கர்ப்பத்தில் 2 சந்ததிகள் உருவாகிறார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று அங்கே அவளுடைய குழப்பத்தை நீக்கி போட்டார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. ஆமென். தாவீது அநேக யுத்த வீரனாக இருந்தாலும் நம்ம சங்கீதத்தில் கேட்டது போல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஒரு முறை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, அந்த தண்டை நீ ஜெயிச்சிருவேங்கிறாரு. மறுபடி வந்து கேட்குறான், நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னொரு வழி சொல்கிறார். முசுக்கட்டை செடிகளின் நுனியில் செல்லும் இரைச்சலை நீ கேட்கும் போது நீ யுத்தத்திற்கு புறப்படு அப்படிங்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் நம்மை போதித்து நடத்துகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் நம்ம மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா கர்த்தர் நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துவார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அருமையான உனக்கு போதித்து வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. ஆமென். அவர் போதிக்கிற தேவன். ஆமென். அவருடைய நீங்கள் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அங்கே உன் போதகர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? மறைந்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ஆலோசனை சொல்லுகிறவர். நம்முடைய தேவன் ஆமென் ஆலோசனை சொல்லுகிறவர். ஆமென். புதிய ஏற்பாட்டில் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் பின்மாறி போயிட்டாங்க. பின்மாறி போய் பழைய வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய வேலைக்கே அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசித்தோம் அப்படின்னா, அவர்கள் மீன் பிடிக்க போவோம் என்றார்கள். உடனே பேதுரு மீன் பிடிக்க போவோம்னா உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டானுங்க? நாங்களும் கூட வருகிறோம் என்றார்கள்.
அவர்கள் இரவிலே போய் வலைகளை வீசி பார்த்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கல? ஒரு மீனும் கிடைக்கல. ஒரு மீனும் கிடைக்கல. ரொம்ப ஏமாற்றத்தோடு கடலுக்குள்ளே இருக்கிறாங்க, கரைக்கே வரல. அப்போ இயேசு அங்கே தோன்றுகிறார். 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. நீங்கள் வலது புறமாய் உங்கள் வலையை போடுங்கள். அல்லேலூயா, ஆமென். எப்படி போடுங்க? வலது புறமாய் வலையை போடுங்கள் அப்படின்னு ஒரு ஆலோசனை, ஒரு டீச்சிங், ஒரு கவுன்சில் அங்கே கிடைக்குது. அவர்கள் வலதுபுறமாய் வலையை போட்டபோது என்ன நடந்துச்சா? திரளான மீன்களை அவர்கள் ஆமென் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் வலையிலே திரளான மீன்கள் அகப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன ஆலோசனை தான் கொடுக்கிறார் பாருங்க, ஒரு சின்ன கவுன்சில் தான் கொடுக்கிறார். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஆனால் ஒரு மீனும் என்ன செய்யப்படவில்லை? அகப்படவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் ரைட் சைடில் போய் உங்கள் வலையை போடுங்க அப்படின்னாரு. இவங்க போய் கொஞ்சம் ரைட் சைடில் போட்ட உடனே என்ன நடந்தது? திரளான மீன்கள். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ஆலோசனை ஆச்சரியமானது, அவருடைய போதனை ஆச்சரியமானது. அது நம்ம புத்திக்கு எட்டாதது, நம்ம புத்திக்கு எட்டாதது. அதே மாதிரி தான் பேதுருடைய வாழ்க்கையில், பேதுரு அவனை சந்திக்கும் போது இந்த அற்புதம் தான் நடக்குது. என்ன அப்படின்னா, அங்கேயும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும், ஆமாம், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒன்றும் அகப்படவில்லை. இப்பொழுது அவன் வலையை அலசி கொண்டிருக்கிறான். இயேசு அந்த வலையில் நின்று அந்த படகில் ஏறி ஜனங்களுக்கு போதனை பண்ணுகிறார். இப்போ சொல்றாரு, கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை என்ன செய்யுங்கள்? போடுங்கள்ங்கிறார். ஆனால் பேதுரு கீழ்ப்படிந்த உடனே அந்த வலைகள் நிறைய மீன்கள் கிடைத்தது. ஒருவேளை பேதுருக்கு தெரியும், பகலில் போய் வலை போட்டால் அந்த மீன்களெல்லாம் ஓடிரும். ஆனாலும் உன்னுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அல்லேலூயா. அவன் இன்னைக்கு ஆண்டவருடைய போதனை நமக்கு ஒருவேளை நம்ம இந்த அறிவியலுக்கு ஒத்துக்காத மாதிரி தெரியும். என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? ஆனால் ஆண்டவர் ஒரு தடவை சொல்லி திருத்துகிறவர் அல்ல. அவர் சொன்னால் சொன்னதுதான். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. மனுஷனை போல அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், மனிதன் பார்க்கிற மாதிரி அவர் பார்க்கறது இல்லை, மனிதன் பேசுகிற மாதிரி அவர் பேசுறது இல்லை. அவருடைய ஆலோசனை ஆச்சரியமானது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயல்களில் வல்லமையுள்ளவருமாயிருக்கிறார். அவர் சொல்றாரு, பிரயோஜனமானதை உனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி அதை நம்ம செஞ்சோன்னா அதில் தோல்வியே வராது. ஏன்னா அதில் பிரயோஜனம் இருக்கிறது. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், மனிதனுடைய சகல பிரயாசத்துக்கும் பிரயோஜனம் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒரு மனிதன் செய்வானானால் அங்கே பிரயோஜனம் இருக்கும். பஞ்சகாலம் வந்தபோது ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்தில் குடியிரு அப்படிங்கிறார். ரெண்டாவது, அந்த தேசத்திலே ஈசாக்கு என்ன செய்தான்? விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு போதனை பண்ணிட்டாரு. பிரயோஜனமானதை போதிக்கிற தேவன். நீ என்ன செய்ய வேண்டாம்? எகிப்திற்கு போகவே வேண்டாம். எகிப்திற்கு போகாத, நான் சொல்ற தேசத்தில் குடியிரு. நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதை கேளு, நான் உனக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறேனோ அதை கேளு. ஆனால் அங்கே என்ன இருக்கு? கேராரில் என்ன வந்துச்சு? பஞ்சம் இருந்தது. பஞ்சம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு தஞ்சம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு தஞ்சமாக இருந்தால் பஞ்சமெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆமென் சொல்லுங்க.
கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த தேசத்தை விட்டு என்ன செய்யாத, போகாத. உங்க அப்பா அப்படித்தான் போறான். நீ என்ன செய்யாத, போகாத, நான் சொல்லுகிற தேசத்தில் குடியிரு அப்படின்னாரு. அருமையானவர்களே, அந்த தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு அவன் ஆசீர்வாதம் பெற்றான். கர்த்தர் அவனை என்ன செய்ததினால், ஆசீர்வதித்ததினால் அவன் எவ்வளவு பெற்றான்? கவனிங்க, எங்க கவனிங்க, 100 மடங்கு அவன் ஆசீர்வாதம் பெற்றான். 100 மடங்கு அவன் ஆசீர்வாதம் பெற்றான். எதனால? கர்த்தர் அவனை, காரணம் என்ன? அவனுக்கு ஆண்டவர் பிரயோஜனமானதை போதித்தார். அல்லேலூயா. ஆமா. ஆனா சொல்லு கேட்காம போனாங்க பாருங்க. ஆண்டவருடைய சொல்லு கேட்காம போன ஒரு குடும்பம் எலிமெலேக்கின் குடும்பம். அங்கேயும் பஞ்சம் வந்தது. பெத்லகேமிலே பஞ்சம். ஆனா பெத்லகேமில் உள்ள பஞ்சம் நிரந்தரமே கிடையாது. நல்லாதான் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலகத்துல வேற எங்க வேணாலும் பஞ்சம் வந்து ரொம்ப நாள் இருக்கலாம். ஆனால் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் பஞ்சம் வந்தாலும் அது பாய்ந்து போயிடும். அது நிரந்தரம் அல்ல. அது அதனால விசுவாசி வாழ்க்கையில குறைவு வந்தாலும் அந்த குறைவு கடந்து போயிடும். ஏன்னா நம்ம எல்லாம் மாசம் மாசம் பஸ்காவை ஆசரிக்கிறதுனால, அந்த பஸ்கானாலே என்ன அர்த்தம்? கடந்து போகுதல்னு அர்த்தம். பாஸ் ஓவர், பாஸ் ஓவர். எல்லா பிரச்சனையும் பாஸ் ஓவர் ஆயிரும். ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளும் என்ன ஆயிரும்? கடந்து போயிடும். ஆனா இவன் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு இருந்திருக்கணும். யாரு? ஆமா, எலிமெலேக்கின் குடும்பம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு இருந்திருந்தாங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். அல்லேலூயா. சிலரை பாருங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் இந்த வாரம் அவங்களுக்கு இன்னும் சில வார்த்தைகளை வச்சிருப்பாரு, அவங்களுக்கு இன்னும் வச்சிருப்பாரு. ஆனால் அந்த வாரம் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த வாரம் அவங்க இருக்க மாட்டாங்க. இது பயங்கர சாத்தானுடைய தந்திரம். அருமையானவர்களே, பிரயோஜனமானதை போதிக்கிற தேவன். அல்லேலூயா. இவ கவனிக்கல. எகிப்தில் பெத்லகேமில் பஞ்சம் வந்தா அது நிரந்தரமே கிடையாது. ஏனென்றால் அது சகல ஜனங்களுக்கும் அப்பத்தின் வீடாக இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு சபையில் சில குறைவு இருக்கலாம், ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. ஆமாம், நல்ல குறையட்டும். நீங்கள் ஒருவேளை ஒரு சிலர் ஒருவேளை சந்தோஷப்படலாம். ஆனால் நான் சொல்கிறேன், தேவன் வைத்திருக்கிற பெத்லகேமில் நான் 38 வருஷமாக இந்த சபையை முடிச்சிருக்கிறேன். ஒரு நாளும் பஞ்சம் இல்லை. அல்லேலூயா. குறைவு இல்லை. ஆமென். ஏன்னா தேவன் பெத்லகேம்னா த ஹவுஸ் ஆஃப் பிரெட். இது தேவனுடைய அப்பத்தின் வீடு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வருகிற பிரச்சனை எல்லாமே தற்காலிக பிரச்சனை தான். இது எல்லாம் மாறும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் மாறும். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆனா கொஞ்சம் தாக்கு பிடிக்காம, கொஞ்சம் பிரச்சனையை சகிக்காம எலிமெலேக்கின் குடும்பம் எங்க போயிடுச்சு? மோவாப்புக்கு போயிடுச்சு. சரி, வேற ஏதாவது நாட்டு போகக்கூடாதா? எத்தனை நாடு பக்கத்தில் இருக்கு. மோவாப்புனாலே என்ன தேசம்? அது சபிக்கப்பட்டது. மோவாப் என்றால் மோவாபியனும் அம்மோனியனும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு 10 தலைமுறை விட்டு உள்ள வர முடியாது. ஏன்னா அது சீட் ஆஃப் ஃபாதர், தகப்பனின் வித்துன்னு அர்த்தம். மோவாப் தேசத்துக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. ரொம்ப பரிதாபம். அருமையான கடைசியில் என்ன? நிறைய இழப்புகள் வந்தது. ஆண்டவர் சொல்லியிருந்த இடத்துல ஈசாக்கு இருந்தான். ஆண்டவர் சொன்னபடி விதை விதைத்தான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். கர்த்தர் பிரயோஜனமானதை உங்களுக்கு போதிப்பார். ஒரு நாளும் நம்மளை வீண் அலைச்சலுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆனால் நம்மளை அலைஞ்சா அவர் என்ன பண்ண முடியும்? நம்மளை வீண் அலைச்சலுக்கு விடவே மாட்டார். அவர் நமக்கு பிரயோஜனமானதை பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனைகள் ஒரு நாளும் வேஸ்டா போகாது. அதனால காரியம் நிறைவேறும் வரை நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து எழும்புவார்கள். ஏன்னா தேவன் பிரயோஜனமானதை போதிக்கிறவர். நான் சொல்ற இடத்துல குடியிரு, நீ இங்க வித பஞ்சம் இருக்கான், நீ அதை பத்தி கவலைப்படாத, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நாம கூட இருக்கிறேன். இப்ப பஞ்சமா தேவனா? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் பஞ்சம் வரதானே செய்யும். எப்பவும் பணம் பாக்கெட்டில் ஃபுல்லாவா இருக்கு. பஞ்சம் வந்தவொடனே ஆண்டவர் நம்மளை விட்டு போயிடுவாரா? குறைவு வந்தவொடனே ஆண்டவர் நம்மளை விட்டு போயிடுவாரா? இல்லை, அடுத்த பாதைக்கு நம்மளை நடத்துவார். அடுத்த பாதைக்கு நம்மளை நடத்துவார். ஒரு குறைவு, இப்போ ஒரு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பழையதெல்லாம் கொஞ்சம் விலக்கி விடுங்க. லேவியராகமத்தில் பார்த்தீங்கன்னா பழையதெல்லாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு புதுசுக்கு இடம் கொடுங்க அப்படிம்பாரு. புதுசுக்கு இடம் கொடுங்க. அதனால் பழையது போனதுனால புதுசு வர்றதுக்கு தான் தேவன் பழையதை விலக்கி விடுவார். உங்கள் பழைய தானியங்களை என்ன செய்யுங்கள், விலக்குங்கள், புதியவைகள் உள்ளே வரும். அல்லேலூயா. எப்பவும் நம்மகிட்ட என்ன லட்சமாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில நேரம் பஞ்சம் இருக்கலாம், சில நேரம் குறைவு இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. ஆமென். ஈசாக்கு கண்ட பஞ்சம் நிரந்தரம் அல்ல. அவன் விதைச்சான் பாருங்க. பஞ்சத்திலும் குறைவிலையும் விடக்கூடாது. இன்றைக்கு என்ன சபை ஒன்றும் சரியில்லை, சபையில் என்ன நடக்குது, ஒன்றுமே போயிடக்கூடாது. ஒன்றுமே இல்லைன்னாலும் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஊழியத்தை சபையில் உண்மையாக நிறைவேற்றணும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைன்னாலும், ஒத்துழைக்க ஆள் இல்லைன்னாலும், சப்போர்ட் பண்ண ஆள் இல்லைன்னாலும், பரியாசம் பண்ணுறவங்க பெருகினாலும், குற்றம் சொல்லி குறை கொண்டு பிடிக்கிறவங்க பெருகினாலும் கர்த்தருடைய ஊழியத்தை அற்பமாக செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? தேவன் எல்லாம் மாற்றுவார், எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாம் மாற்றுவார். ஆமென். நமக்கு இருக்கிற பலனை, இருக்கிற நேரத்தை கர்த்தருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தேவன் ஒரு நாள் எல்லாம் மாற்றுவார். ஈசாக்கு நினைக்கல, பஞ்சத்தில் எல்லாரும் அடிபட்டு போவான்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் சொன்னாரு, நீ இந்த இடத்தை விட்டு போகாத. Do not leave from this place. I am going to bless you. அல்லேலூயா. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, ஒருத்தர் சொன்னார், ஆண்டு சிலர் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம், ஆண்டவர்கிட்ட தட்டிக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு காரியத்தை குறித்து. ஆனால் ஆண்டவர் பதில் தர்ற நேரம் அங்கே அவங்க இருக்க மாட்டாங்க. நம்மளும் கூட பாருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் தேவன் நமக்கு ஜெபத்திற்கு ஆன்சர் கொடுக்குற நேரம் ஜெபத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். தரித்திருக்கிற அனுபவம் இல்லை, தேவனுடைய ஆலோசனையில் உறுதியாக இருக்கிற அனுபவம் இல்லை. நீ உறுதியாயிரு, தரித்திரு, நீ எங்கேயும் போகாத அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. பஞ்சம் இருந்தாலும் மாறும். ஆமென். எல்லாமே மாறும். எவ்ரிதிங் கோயிங் டு சேஞ்ச். தேவனுடைய சபை மாற்றத்துக்கு உரியது. ஏன்னா we are serve the living God. அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், ஒரு செத்து போன தெய்வத்தை அல்ல. நீ வணங்கும் தெய்வம் கல்லும் மண்ணும் இல்லையே, நீ அழைத்தால் நேரில் வந்து பேசும் தெய்வமே. அல்லேலூயா. சில நேரம் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சம் இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் பேசுவார், 15ஆம் அதிகாரத்தில் பேசுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில நேரம் வார்த்தையே கிடைக்காது. எருசலேமிலே பஞ்சம், பெத்லகேமிலே பஞ்சம். வார்த்தை கிடைக்காததுனால தேவன் இல்லைங்கிறது இல்லை, வார்த்தை கிடைக்காததுனால தேவன் இல்லைங்கிறது இல்லை, அவர் பிரயோஜனமான நேரத்தில் பேசுவார். அல்லேலூயா. நம்மளை மாதிரி சலச்சலன்னு பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ஜிபிஎஸ்ஸில் போகிறீங்க, ஒரு ஊருக்கு போகிறீங்க, 100 கிலோமீட்டருக்கு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது சொல்லும், மாரநாதா சர்ச்சிலேருந்து நீ லெஃப்ட்டு டேர்ன் பண்ணு, ரைட்டு டேர்ன் பண்ணு, இப்போ நீ போ அப்படின்னா ஸ்டே அப்படின்னு சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு அமைதியாக இருந்துடும். நீங்கள் கடைசியாக ஒரு 300-400 மீட்டருக்கு முன்னாடி தான் அது என்ன செய்ய ஆரம்பிக்கும், பேச ஆரம்பிக்கும்.
மனுஷன் கண்டுபிடிக்கிற கருவி எப்படி இருக்குன்னு பாரு. தேவன் சும்மா எதையோ ஒன்று கசகசன்னு பேசுறது இல்லை. ஆகவே வார்த்தை இல்லாட்டாலும் முதல்ல கர்த்தர் பேசின வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரம் சில பஞ்சத்தை தேவன் அனுமதிப்பார். ஆனா பஞ்சம் நிரந்தரம் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பஞ்சமும் மாறும். ஒருவேளை உங்க வீட்டில் கூட சில குறைவு இருக்கலாம், அது நிரந்தரம் அல்ல. அதே புலம்பாதீங்க, எல்லாம் மாறும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரயோஜனமானதை போதிக்கிறவர். அவர் சொல்றார், இந்த இடத்தை விட்டு என்ன செய்யாத, போகாத. சரி, போகாம என்ன செய்யறது? அடுத்த வேலையை செய்ய. என்ன செய்யணும்? பஞ்ச காலத்திலும் விதை விதைக்க ஆரம்பி. ஆளே இல்லைங்க ஊழியத்துக்கு. ஒருத்தர் கூட, ஒரு சகோதரர் கூட வரல. பரவாயில்ல, பஞ்சகாலம் தானே. ஒரு வாலிபர் கூட வரல. பரவாயில்ல, இது பஞ்சகாலம். ஆனாலும் பஞ்சகாலத்திலையும் விதைக்காம விட்டுறாத. அல்லேலூயா. பஞ்சகாலத்திலையும் விதைக்காம விட்டுறாத. பஞ்சகாலத்தில் விதைச்சாதான் ஆமென் பஞ்சகாலம் முடியும் போது ஒரு அறுவடை காலத்தை நீ பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபையை அற்பமாக நினைக்கிறாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, அது பரவாயில்ல. ஆனால் எனக்கு தெரியும், தேவன் பெத்லகேமில் ஒருவேளை பஞ்சம் வந்ததுன்னா அதே பெத்லகேமில் ஒரு நற்செய்தி உண்டாகிறது. தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். எங்க சந்தித்தார்? பெத்லகேமிலே சந்தித்தார். ஆமென் சொல்லுங்க. என்ற செய்தி மோவாபில் இருக்கிற நகோமியின் காதில் போய் விழுகிறது. தேவன் தம்முடைய ஜனத்தை, கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க, தேவன் தம்முடைய ஜனத்தை, நான் சொல்றதே திரும்ப சொல்லுங்க, தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். அதுபோல இந்த சபையும் அவர் சந்திப்பார். இப்ப வேணா அற்பமா நினைக்கலாம், ஆனா தேவன் அவருடைய சபையை அவர் இதுவரை கைவிட்டதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் பெத்லகேமுக்கு வர்றா நகோமி. ஆனால் அந்த இடத்துல இருந்திருந்தானா அவள் அந்த இழப்பை சந்தித்திருக்க மாட்டாள். இப்போ கர்த்தர் போதிக்கிறார் ஈசாக்குக்கு. நான் சொல்கிற இடத்துல என்ன செய்யும்? ஆமென். பிரயோஜனமானதை போதிக்கிறவர். ஒருவேளை ஈசாக்கு யோசிச்சிருப்பான், எல்லாரும் ஆமென் ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, என்னை மட்டும் இந்த இடத்துல உட்கார சொல்கிறாரு. இந்த பஞ்சம் உள்ள இடத்துல நான் எப்படி எனக்கு, என் வேலைக்காரங்களுக்கு, வேலைக்காரிகளுக்கும், மிருக ஜீவன்களுக்கு எப்படி காப்பாற்ற முடியும்? ஆனால் ஈசாக்குக்கு ஒரு ஐடியா வந்தது, கொஞ்சம் விதைக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் விதைக்கிறாங்க, தண்ணி இல்லாமல் கரிஞ்சு தீஞ்சு போகுது. ஆனால் ஈசாக்கு விதைத்த போது 100 மடங்கு பலன் அங்கே வருகிறது. இதுதான் பிரயோஜனமானதை போதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உங்க வலையை போடுங்க. ஐயா, அந்த கடல் எனக்கு தெரியும், கலிலேய கடலை பற்றி எனக்கு தெரியாதா? கலிலேய கடலில் எப்போ மீன் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு பெரிய கடல் எல்லாம் இல்லை, ஒரு ஏரி மாதிரி தான் அது. இப்போ பேதுரு அதை யோசிக்கலை, அதை பற்றி பேசலை, அவன் சுய அறிவை பேசலை. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறான். அதுதான் அவர் நமக்கு கொடுக்கிற பிரயோஜனம் உள்ள போதனை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உடனே ஆழத்தில் தள்ளி கொண்டு வலையை போடுறான். ஆமென். வலை கிளியத்தக்க மீன்களை பிடித்தான். அதே அற்புதத்தை தான் திபேரியா கடல்ல கர்த்தர் செய்கிறாரு. இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக சொல்றாரு. என்ன பண்ணு? வலதுபுறத்தில் உன் வலையை போடுன உடனே அங்கே அற்புதம் நடந்தது. 153 பெரிய மீன்களால் அந்த வலையை இழுக்க முடியாம இழுத்துட்டு வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிரயோஜனமானவைகளை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறவர். ஆமென். போதிக்கிறவர் மட்டுமல்ல, ரெண்டாவது இவர் என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல 2.5 வயசு பிள்ளைகளுக்கு ஆயிடுச்சுன்னா, 3 வயசு ஆயிடுச்சுன்னா
நம்ம எங்கே சண்டே கிளாஸில் சேர்க்கவே இல்லையோ, எங்கே சேர்த்துருவோம்? ப்ரீ கேஜி, அப்படி ஒவ்வொரு கேஜியாக கொண்டு வருவோம். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுக்குறோம், பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னு. அருமையானவர்களே, பல லட்சம் செலவழிக்கிறாங்க. இப்போ யூகேஜி ப்ரீகேஜிக்கே அந்த காலத்தில் கல்லூரிக்கு செலவழித்ததை விட அதிகமாக செலவு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் எந்த ஆசிரியர்கள், எத்தனையோ ஆசிரியர்களை பிள்ளைய பார்ப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரேன்னா அங்கே எத்தனையோ ஆசிரியர்கள் அவர்களுக்கு என்ன செய்வார்கள்? போதித்திருப்பார்கள். அவ்வளோதான், அது அவங்க வேலை, அதோட முடிச்சிருவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்? நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, நடக்க வேண்டிய வழியில. இவர் போதிச்சுட்டு அப்படியே விட்டுறதில்லை, இவர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. போதிக்கிறவர் மட்டுமல்ல, இவர் என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கிறது. ஒரு வழி ரெண்டு வழி இல்லை, ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கைக்கு. ஆனால் எனக்கு என்ன தேவை என்பதை கண்டுபிடித்து தருகிறவர் தான் என்னுடைய தேவன். நான் எந்த பாதையில் நடக்கணும், நான் என் வாழ்க்கையில் எதை சாதிக்கணும்னு எனக்கு, நான் நடக்க வேண்டிய வழியிலே என்னை நடத்துகிறவர். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19 அதிகாரம் 21வது வசனத்தில், மனிதனுடைய இருதயத்தின் யோசனைகள் அநேகம். எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். நான் அதை செஞ்சிடலாமா, இதை செஞ்சிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா அப்படின்னு அவனுடைய எண்ணம் அநேகம். சிலர் பல முயற்சி எடுப்பாங்க, ஆனால் அப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் எவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன், ஒன்றும் நடக்கலை. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். அல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, நான் சிறுவனாக இருக்கும்போது எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், என்ன செய்யலாம், அதை செய்யலான்னு. எனக்கு 16 வயசு கொஞ்சம் ஆகலை, 15 வயசு முடியும் போது நான் மதுரையில் ஒரு டிரைவிங் இன்ஸ்டியூட்டில் போய் 1 மாதம் தங்கியிருந்து டிரைவிங் பழக ஆரம்பிச்சிட்டேன். கார் ஓட்டணுங்கிற வாஞ்ச வெறி ஆகி போச்சு. தேட்டத்தில் எனக்கு சேர்த்து விட்டாங்க. எங்கள் அம்மா வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க, பெரிய கவர்மெண்ட் வேலை மாதிரி கொடுத்துட்டாங்க பாருங்கள். பொம்பளை ஆளுகளோட தேயிலை எடுக்கிற வேலை, அது எனக்கு பிடிக்கலை. அதையெல்லாம் போட்டுட்டு ஓடிட்டேன். எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. எல்லாம் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காரோடு வரப்போகிறோம். அப்போ காரே கிடையாது, ஒரு அம்பாசடர் தான் இருக்கும், மெயினாக ஒரு அம்பாசடர். அதுக்கு கியர் இப்படி இருக்கும், இப்படி போடணும், இப்படி போட்டு இப்படி போடணும். ஃபஸ்ட்டு இப்படி போடணும், செகண்ட் இப்படி போடணும், தேர்டு இப்படி, ஃபோர்த்து இப்படி போடணும். இந்த மாதிரி கியரெல்லாம் அப்போ வரல. அந்த காலம் பாருங்கள், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள். அப்போ எதையாவது ஒரு செய்ய வேண்டும் என்கிற ஒரு வெறி அநேகம். அதுக்கப்புறம் சென்னையில் போய் ரேடியோ இன்ஸ்டியூட்டில் போய் 1 மாதம் அங்கே ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடித்தேன். இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் போனதான். எப்படியாவது ஒரு ஷைன் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணேன், அதெல்லாம் பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஆனால் தேவனுடைய யோசனை தான் நிலை நிற்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு மனிதனை தேவைன்னார்னா அவனுக்கு போதிச்சுக்கிட்டே இருப்பார், அவனை நடத்திக்கிட்டே இருப்பார். அவன் எங்கே போனாலும் அவனை விடவே மாட்டார். அவன் ராங்க போனால் கூட ஆமேன் உருவின பட்டயத்தோடு தேவதூதன் மிரட்டின மாதிரி வந்து பிழையாம மிரட்டின மாதிரி மிரட்டி அவனை திருத்திடுவார். அல்லேலூயா, ஆமேன். ஏன்னா தேவன் நல்லவர், தேவன் நல்ல தேவன். ஆமேன். உங்களை வழி நடத்தணும்னு விரும்பிட்டார்னா அந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு இவனுக்கு எங்கே போயிட்டானுங்க? அரண்மனைக்கு போயிட்டானுங்க. ஆனால் அரண்மனையிலிருந்து வெளியே வர்றது வர நட்சத்திரம் அங்கே தான் நின்று கொண்டிருந்தது. அல்லேலூயா. நட்சத்திரம் போகலை பாருங்க. நம்முடைய தேவன் நட்சத்திர காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். நம்ம வழி மாறி போனாலும் திரும்ப வழி நடத்துகிற நம்முடைய தேவன்.
அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வழி மாறி போயிடலாம். ஏன்னா மனிதனுடைய இருதயத்தின் யோசனைகள் அநேகம். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, வழி மாறி போனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் சரியான வழியிலே நம்மை நடத்துவார், சரியான வழியிலே நடத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். உன்னை நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவன். இப்போ ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபைலில் இருந்தீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்தியிருக்காருன்னு விசுவாசிங்க. அல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவார். அந்த எதில் நடத்திக்கிட்டு இருக்கிறாரோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் அந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தேன்னா அப்படியா இருந்திருக்குமே, இல்லது அதை படிச்சிருந்தேன்னா அப்படி நான் அந்த வேலையில் இருக்கலாமே, அப்படி இப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் உங்களை நடத்தி இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா, ஆமென், ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென். அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் சகலமும், எல்லாரும் சொல்லுங்க, நன்மைக்கு ஏதுவாக. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நீங்கள் இப்போ எந்த வேலையில் இருக்கீங்களோ அது நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் கலெக்டராக இருக்குன்னு நினைக்கலாம், இல்லது சிஎம் ஆகலான்னு நினச்சிருக்கலாம், அல்லது குருட்டாம்போக்கில் ஒரு எம்எல்ஏவாது ஆகிருக்கலாமே, விஜய் கட்சியில் சேர்ந்துருந்தா. கூட்டு கொடுத்தாங்களே சீட்டு, விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சா, தேவன் அவருடைய பிள்ளைகளை அவருடைய விருப்பத்தின்படி நடத்துவார். தாவீது சொல்லுவான், நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையாக ஏற்றுக்க. அல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நம்ம வழி மாறி போயிருந்தாலும் கர்த்தர் திரும்ப அதே வழியில் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை சக்சஸ் ஆக்க பண்ணிடுவார். அல்லேலூயா, ஆமாம். இந்த கை ரேகை பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரேகை இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேகை இருக்கும். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ரேகை இந்த விரலில் ஏறணும். இந்த அப்படி ஏறிச்சுன்னா அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்ப சக்ஸஸாக இருக்குமா. சும்மா அதை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, என்ன அப்படி சொல்லுவாங்க. நானும் என் ரேகையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது இப்படி நேராக போகாமல் அந்த 2 விரலுக்கு இடையில போயிடும். ஆனாடா வாழ்க்கையில் சக்ஸஸ் இல்லையா அப்படின்னா, வாழ்க்கையில் சக்ஸஸ்ங்கிறது இன்னைக்கு சிலர் என்ன பெரிய ஸ்டார் ஆகிறான், நான் ரொம்ப சினிமா ஸ்டார் ஆகி அதுதான் சக்ஸஸ்ங்கிறா. ஆனால் அவனுடைய முடிவு எப்படி போயிடுது? பரிதாபமாய் போயிடுது. அப்போ வாழ்க்கையினுடைய சக்ஸஸ் யார் கையில் இருக்குன்னா தேவனுடைய கையில் இருக்கு, நம்ம கைரேகையில் இல்லை. அல்லேலூயா, நம்ம கைரேகையில் இல்லை தேவனுடைய சக்ஸஸ், அது தேவனுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போனீங்கன்னா, இந்த வயசான கொஞ்சம் மிடில் வயசில் இருக்கிற அம்மாமாரெலாம் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு பார்ப்பாங்க. உங்களுக்கு கைரேகை பார்க்க, ஆனால் அவங்க ரேகையே எங்கேயோ இருக்கும். நீங்கள் அவங்க ரேகையை பார்த்தீங்கன்னா அது படுபாதாளத்தில் போயிருக்கும். எனக்கு ஒரு கைரேகை சோதிடம்னு ஒரு புக்கு வச்சுருந்தாங்க எங்கள் அக்கா வீட்டில். அதை போய் படித்து அப்புறம் தொடுகுறி சாஸ்திரம்னு ஒரு புக்கு இருக்கும். தொடுகுறி சாஸ்திரம். நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த புக்கை திறக்கணும், ஒரு குச்சை வச்சுக்கிட்டு இப்படியே தொடணும். தொட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் தொட்டிருக்கீங்களோ அதில் ஒரு வேர்டு இருக்கும், அது உங்களுக்குரியதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நீ சில நேரம் நம்ம பைபிளே அப்படி தானே திறந்து பார்க்குறோம், தொடுகுறி சாஸ்திரம் மாதிரி. நான் சொல்கிறேன், தாவீது அருமையாக சொல்கிறான், என்னுடைய காலங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனக்கு நல்ல நேரம் அவர்கிட்ட இருக்கு. உலகத்தில் நல்ல நேரத்தை தேடி போகாதீங்க. ஹல்லேலூயா. ஒருத்தன் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஜோசியத்தில் போனானா, இந்த ஜோசியர் சொன்னாரான், தம்பி வாப்பா, திங்களோ மங்கள், செவ்வாயோ வெறுவாய், புதனோ மதன், வியாழனோ பால், வெள்ளியோ கள்ளி, சனியோ சனி, ஞாயிறோ வெறும் வயிறோ அப்படின்னாராம். எத்தனை நாள் ஆச்சு?
அப்போ சாமி நான் எந்த நாளில் ஆரம்பிக்கிறது? 7 நாள் இப்படி சொல்லிட்டீங்க, நீ ஆரம்பிக்க வேண்டாம், எழுந்திரிச்சு ஓடுனார். அருமையானவர்களே, வாஸ்து, நல்ல நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கப்படவில்லை. இது பிசாசின் பிள்ளைகள் செய்கிற வேலை. இது கரெக்டாக அந்த நேரத்தில் செய்யணுங்கிறது. 10 மணியிலிருந்து 10:30 குள் அப்படி ஒரு முள்ளை வச்சு விடுறது. தேவன் சொல்றாரு, நம்முடைய காலங்கள், அல்லேலூயா, நல்ல நேரம் யாருக்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட. மஸ்ட் பிலீவ் இட். அல்லேலூயா, ஆமென். அவர் கையில் கொடுங்க, அவர் கரெக்டாக நடத்துவார். எந்த ப்ரொஃபைலில் நம்ம இருக்கணும்னு அவருக்கு தெரியும், எந்த ஜாப்ல இருக்கணும்னு அவருக்கு தெரியும். உன்னை நடத்த வேண்டிய வழியில இழுத்துட்டு வந்தாவது நடத்துகிற கர்த்தர், இழுத்துட்டாவது வந்துடுவார். அல்லேலூயா, ஆமென். அதனால இப்போ அதை நினைச்சு சோர்ந்து போயிடாதீங்க. நினைக்கிற காலத்தில் சில நேரம் நினச்சிருக்கலாம், நான் அதை செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, இதை செஞ்சிருந்தா நல்லா. 40 வயசுக்கு மேலே எதையுமே யோசிக்கக்கூடாது. 40 வயசுக்கு மேலே செட்டில்மெண்ட் தான். தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு 40 வயதுக்குள்ளே எல்லாம் முடிச்சிருவார். அல்லேலூயா சொல்லுங்க. 40 வயதுக்குள்ளே அவன் படித்து வேலை பார்த்து திருமணமாகி பிள்ளையை பத்து வீட்டை கட்டி செட்டில்மெண்ட் ஆயிடணும். அவன் சொல்லுங்க. அவன் செவ்வாய் இழுத்துக்கிட்டு கிடக்கூடாது, செவ்வாய் இழுத்துக்கிட்டு கிடக்கூடாது. அது தேவனுக்கு பிடிக்காது. தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். நடத்த வேண்டிய வழியிலே தேவன் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார், நடத்துவார், நடத்துவார். அப்படி விசுவாசித்து நம்ம காரியத்தை செய்யும்போது அருமையானவர்களே, தேவனுடைய நடத்துதலை நாம் பார்க்க முடியும். இங்கே சொல்கிறோம், நம்ம வாசித்தோம், மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் அப்போ இப்போ கர்த்தருடைய யோசனை தான் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்குது. அல்லேலூயா, நம்ம எண்ணமெல்லாம் போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பலதை நினச்சி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த கற்பனையில் சுகமாக வாழது ஆண்டவருக்கு பிரியமும் அல்ல. இப்போ எனக்கு என்ன நிலைமையை கொடுத்துருக்கிறாரோ அந்த நிலைமைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானவர்களே, 2 காரியத்தை கர்த்தர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒன்று, உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிறவர். நடக்க வேண்டிய வழியில தேவன் வேற யாரையும் நடத்த முடியாது, அவருடைய பிள்ளைகளை தான் நடத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ரோட்டில் போகிறவெல்லாம் பிடிச்சி நீ ஏன் வழிக்கு வான்னு சொல்ல மாட்டார். மனிதனுக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறாரு. அவன் என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவருடைய பிள்ளைகளை மட்டும் நீ அந்த வழியில் போகாத, நீ இந்த வழியில் போகாத, நான் நடக்கிற வழியில் போன்னு சொல்லி நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா, ஆமென். இந்த அதிகாரத்தில் ஒரு 2 காரியங்கள் இருக்கிறது பாருங்க. 48ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா. இப்போ கர்த்தர் நடத்தணும்னா கவனிங்க, சொல்றாரு, நீங்கள் சமீபத்தில் வந்து, ஆமாம், இதுதான் கர்த்தர் உங்களை நடத்தி போதித்து நடத்தணும்னா நீங்கள் யாராக இருந்தாலும் விதிவிலக்கு கிடையாது. என்ன சொல்கிறாரு? அவர்கிட்ட சமீபத்தில் வந்து, சிலர் பாருங்க எல்லாம் தூரமாகவே இருப்பாங்க, தூரஸ்திரீ மாதிரி தூரமாகவே இருப்பாங்க, ஆண்டவர்கிட்டே நெருங்க மாட்டாங்க. அவங்கள ஆராதனையை தவிர அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அது எப்படி இருந்துட்டு போங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கணுமா, கர்த்தர் உங்களை நடத்தணுமா, நீங்கள் தூரத்தில் நிற்கக்கூடாது, தூரத்தில் நின்று பார்க்கக்கூடாது, நெருங்கி வர வேண்டும். அல்லேலூயா,
என்ன சொல்றாரு? நீங்கள் சமீபித்து வந்து நான் சொல்றதை கேளுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு போதிக்க முடியும், அப்பதான் நான் உங்களை நடத்த முடியும். சும்மா ரோட்டில் போறவனை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு வாப்பா உனக்கு கொஞ்சம் போதிக்க போறேன், உன்னை நடத்த போறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். யாரெல்லாம் அவரிடத்தில் நெருங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு தாம் நடத்த வேண்டிய வழியை அவர்களுக்கு காட்டுவார். மோசே தேவ சமூகத்தில் இருந்தபோது தான் இந்த ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியை தேவன் காட்டினார். அவன் தேவ சமூகத்தில் இருந்தபோது தான் காட்டினார். சொல்றாரு, நீ காலையில் எழுந்து ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேலே வந்து நில், அங்கே நான் உன்னோடு பேசுவேன். அல்லேலூயா. காலையில் எழும்பணும், ப்ரிப்பேர் ஆகணும், 8 கிலோமீட்டர் மலை ஏறணும். ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ப்ரேயர் இருந்தாலும் ஜனங்களுக்கு அதுக்கு சமீபித்து வர்றதுக்கு வாஞ்சல்ல. ஆமாம். எப்படி நடத்துவார்? சொல்லுவார், அவர்கள் இருதய கடினத்திற்கே அவர்களை விட்டு விட்டேன். சிலர் சொல்லல, எப்படியும் போ, எப்படியும் போன்னு விட்டுட்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? மனுஷன் விட்டுடலாம், ஆனால் ஆண்டவர் எப்படியும் போன்னு விட்டுட்டா என்ன பண்ணுறது? சரி உங்கள் இஷ்டப்படியே போப்பா, உங்கள் இஷ்டப்படி என்னமோ அதை செய்யணும். ஒரு பெற்றோர் பிள்ளையை பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அதை மாதிரி ஒரு வேதனை வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க பெற்றோருடைய இருதயம் அவ்வளோ காயப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இஷ்டப்படியே செய்யடா, போடா, என்னை விட்டுறா, இஷ்டப்படியே செய் அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அதே போல் ஆண்டவர் சொல்லுவார்னா எப்படி இருக்கும்? கர்த்தர் நடத்தணும், கர்த்தர் எனக்கு போதிக்கணும், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யணும்னா கர்த்தர் சொல்றார், நீ கொஞ்சம் சமீபித்து வா, சமீபித்து வா. ஆமென். இன்னும் நெருங்கி வா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல கொஞ்சம் நெருங்கி வந்தேன்னா நான் உன்னோடு நெருங்கி வருவேன். அல்லேலூயா. யாக்கோபு எழுதுறாரு, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் நீங்க சேர்ந்தீங்கன்னா அவர் உங்களிடத்தில் சேருவார். சமீபித்து வாருங்கள், கொஞ்சம் கிட்ட வாப்பா, நான் பேசணும் அப்படிங்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் தூரம் போய்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்குன்னு எதுவுமே செய்ய வாஞ்சை இல்லாத மக்கள் உருவாகிட்டே இருக்கிறாங்க. அவரோட நெருங்கி வருகிறவர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆராதனையில் அவருக்கும் தேவனுக்கும், தேவனை எங்கேயோ வச்சு ஆராதிக்கிறது, முழு இருதயத்தோடு அதுவும் இல்லை, எங்கேயோ அவர் இருக்கிறாரு, ஏதோ நம்ம செய்யணுமே, கடமையை நிறைவேற்றணுமேன்னு இருக்கிறாங்க. நான் கர்த்தர் சொல்றாரு, நீ சமீபித்து வந்தனா, அதில் இந்த 6 மாதத்தில் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை சமீபித்து வாங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி, இன்னும் உம்மை அறியணுமே, சேரணுமே பிரசன்னம் தேவ. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றான், ஆபத்து நேரிடும் போது ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? அப்படிதான் இருப்பாரு. நம்ம நெருங்கி வந்தா அவர் வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், கொஞ்சம் எப்படி வா, சமீபித்து வா, நான் சொல்றதை கேள், சமீபித்து வா. ஆமாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றதை எத்தனை பேர் கேட்குறோம்? பெற்றோர் சொல்றதே கேட்கறது இல்லை, போதகர் சொல்றதை கேட்கறது இல்லை. சரி, அது ஒரு காலம் விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றதை நம்ம கட்டாயம் கேட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. சமீபித்து வா, நான் சொல்லுவதை கேள், அப்பொழுது நான் உன்னை நடத்த முடியும். ஆமென். அப்பொழுது நான் உனக்கு போதிக்க முடியும். அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தில் சொல்றாரு, என் ஜனம் என் 18ஆம் வசனம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும். எதை கவனிக்கணும்? ஆமாம், கற்பனையை கவனிக்கிறதுக்கு எங்கெங்க எனக்கு டைம் இருக்கு? ஒரு ஆராதனையில் 2 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்கறதுக்கே நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என் கற்பனையை
கவனித்தாயானால், ஏன்னா நான் உங்களோட பேசுறதுக்கு வசதியாக இருக்குங்கிறாரு. நான் உனக்கு போதிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். என் கற்பனையை கவனித்தாயானால், ஆமாம், நான் உனக்கு போதிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் உன்னை நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் என் கற்பனையை கவனி. ஆசீர்வாதத்தில் கண்ணு வைக்காம என் கற்பனையை கவனிங்கிறார். அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் என்னை போதித்து நடத்த வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கர்த்தர் என்னை போதித்து நடத்த வேண்டும். பிரயோஜனமாக இருக்கிறவைகளை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை. ஆனால் 2 காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. ஒன்று, நீ சமீபித்து வா, நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேளு. சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, கெஞ்சி கெஞ்சி சொல்லுவாங்க, தயவுசெய்து நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேளு. சில பிள்ளைய கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை படுபாதாளத்தில் போயிடும். ஒன்றுமே செய்ய முடியாது. பெற்றோரும் சேர்ந்து அழுவாங்க, அவ்வளோதான். அருமையில் இன்றைக்கி ஆண்டவரும் சொல்கிறார், என்னை சமீபித்து வா. இன்றைக்கி நமக்கு இருக்கிற வரட்டு கௌரவம் இருக்குது பாருங்கள், வரட்டு பெருமை, அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத பாவம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை மட்டும் வரக்கூடாது. வேற எந்த பாவம் கூட ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆனால் பெருமை வந்துருச்சுன்னா தேவனே எதிர்த்து நிற்பார். இன்னைக்கு ஏன் தேவன்கிட்ட வர முடியலை? பெருமை. இன்னைக்கு மனிதனை பெருமை தடுக்கிறது. ஏன் ஜெபிக்க முடியலை? பெருமை தடுக்கிறது. ஆமென். எனக்கெல்லாம் இது தேவையா? பெருமை தடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை என்னைக்கும் மனுஷனோட ஏற்றுன்னு ஜெயிச்சலாம், ஆனால் தேவனோட யாரும் எதிர்க்க முடியாது. தேவனுக்கு எப்படி இருங்கள்? கீழ்ப்படிந்திருங்கள். பெருமைக்கு எதிர்த்திருங்கள். பெருமைக்கு இன்னொரு உருவம் என்னது? பிசாசு. தேவனுக்கு யாக்கோபு 4:4 சொல்லுவார் இல்லையா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா பெருமைக்கு எதிர்த்து நில்லுங்கள். பெருமை என்னது சொல்லுங்க? பெருமை என்னது? பிசாசு. அப்போ கீழ்ப்படிதல் வந்துச்சுன்னா பெருமை போயிடும். பெருமை வந்துச்சுன்னா கீழ்ப்படிதல் வராது. என்னைக்கு சமீபத்துக்கு வர ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை பேச விரும்புகிறார், நம்மோட எவ்வளோ காரியங்களை சொல்ல விரும்புகிறாரு. நம்மளை அந்த இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையில் நம்மளை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு போதிக்க விரும்புகிறேன், நடத்த விரும்புகிறேன். நீ என்ன பண்ணு? கொஞ்சம் எல்லா டயத்தையும் உலகத்துக்கு கொடுத்துட்டு, அவ்வளவு டயத்தையும் உலகத்துக்கு கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சமீபித்து வாங்குறாரு. அப்படி சமீபித்து வரும்போது கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா, ஆமென். கற்பனைகளை நீ கவனிக்கும் போது கர்த்தர் ஆமென் நடத்த வேண்டிய வழியிலே நம்மை நடத்துவார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி.